கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி. இந்த உலகின் பழமையான நாகரிகங்களைப் பற்றி பேசும்போது தமிழர்களின் வரலாற்றில் எப்போதும் மர்மமாக ஒலிக்கும் பெயர் ஒன்று இருக்கிறது. அதுதான் குமரிக்கண்டம். கடலுக்கு அடியில் புதைந்து போன ஒரு மர்ம தேசம். உலகின் முதல் மனிதன் தோன்றியதாக கருதப்படும் இடம் தமிழர்களின் ஆதி நாகரிகத்தின் பிறப்பிடம். இதுதான் குமரிக்கண்டம் அல்லது லெமூரியா கண்டம் என வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது. கடலுக்குள் மூழ்கி போனதாக கூறப்படும் அந்த பெரும் நிலப்பரப்பு தமிழர் பண்பாடு, மொழி, அறிவியல் மற்றும் வாழ்க்கை முறையின் தாயகம் என பலர் நம்புகின்றனர். பண்டைய தமிழ் இலக்கியங்களில் கடல் கொண்ட தென்னாடு என்று குறிப்பிடப்படும் நிலப்பரப்பே குமரிக்கண்டம். இன்று நாம் காணும் இந்திய பெருங்கடலில் கன்னியாகுமரிக்கு தெற்கே ஆஸ்திரேலியா மற்றும் மடகாஸ்கர் வரை நீண்டிருந்த ஒரு மாபெரும் கண்டமாக இது பரந்திருந்ததாக புராணங்களும் சில பழமையான இலக்கியங்களும் குறிப்பிடுகின்றன. தமிழ் இலக்கியங்களில் இது மூழ்கிய நிலம், தென்மதுரை, எழுநாடுகள் போன்ற பெயர்களில் குறிப்பிடப்படுகிறது. சில ஆய்வாளர்கள் இதனை மேற்கத்திய உலகில் பேசப்பட்ட லெமூரியா என்ற காணாமல் போன கண்டத்துடன் இணைத்து பார்க்கிறார்கள். நமது முன்னோர்கள் ஒன்றும் குமரி கண்டத்தை பற்றி சும்மா ஒன்றும் கதை சொல்லவில்லை. பல சங்க கால நூல்கள் இதை பற்றி பேசுகின்றன. பஃப்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று இளங்கோவடிகள் கடல் சீற்றத்தால் நிலம் மூழ்கியதை சிலப்பதிகாரத்தில் விவரிக்கிறார். பாண்டிய மன்னர்கள் கடல் கோளினால் தங்கள் நிலத்தை இழந்த பிறகு வடக்கே வந்து நிலப்பரப்பை கைப்பற்றியதாக புறநானூறு மற்றும் கலித்தொகை நூல்கள் குறிப்பிடுகின்றன. முதல் தமிழ்ச் சங்கமும் இரண்டாம் தமிழ்ச் சங்கமும் இந்த குமரி கண்டத்தில்தான் நடைபெற்றதாக இறையனார் அகப்பொருள் கூறுகிறது. குமரி கண்டம் குறித்து விஞ்ஞான உலகில் இன்னும் தெளிவான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. ஆனால் சில கடலியல் மற்றும் புவியியல் ஆய்வுகள் இந்திய பெருங்கடலின் அடியில் பழைய நில அமைப்புகள் இருந்திருக்கலாம் என சுட்டிக்காட்டுகின்றன. இதனால் சிலர் இதை வரலாற்று உண்மை என நம்புகிறார்கள். சிலர் இதை புராணக் கதையாக கருதுகிறார்கள். இன்னும் சிலர் மறைந்த நாகரிகத்தின் சுவடுகள் என ஆராய்ந்து வருகின்றனர். 19ஆம் நூற்றாண்டில் பிலிப் ஸ்லேட்டர் என்ற உயிரியலாளர் மடகாஸ்கர் மற்றும் இந்தியாவில் உள்ள லெமூர் குரங்குகளின் ஒற்றுமையைக் கண்டு அவற்றுக்கிடையே ஒரு நிலப்பாலம் இருந்திருக்க வேண்டும் என்று கணித்தார். அதற்கு லெமூரியா என்று பெயரிட்டார். குமரி கண்டம் பற்றிய விவாதங்கள் இன்று வரை தொடர்கின்றன. அந்த நிலத்தில் வாழ்ந்தவர்கள் யார்? அவர்கள் எவ்வளவு முன்னேறியவர்கள்? எப்படி அந்த நிலம் கடலுக்குள் மறைந்தது? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை. சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பனியுகத்தின் முடிவு மற்றும் தொடர்ச்சியான கடல் மட்ட உயர்வு காரணமாக இந்த நிலப்பரப்பு சிறிது சிறிதாக கடலுக்குள் மூழ்கியிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். நவீன புவியியல் தட்டு நகர்வு கொள்கைகள் ஒரு பெரிய கண்டம் அப்படியே மூழ்கியதை முழுமையாக ஏற்கவில்லை என்றாலும் கடலுக்கு அடியில் மறைந்துள்ள மாரிஷியா போன்ற நுண்கண்டங்களின் கண்டுபிடிப்பு தமிழர்களின் வாய்மொழி வரலாற்றிற்கு வலு சேர்க்கிறது. குமரிக்கண்டம் உண்மையா இல்லையா என்பது ஒரு புறம் இருந்தாலும் அது தமிழர்களின் பழமையான பண்பாடு மற்றும் மொழி மீது உள்ள பெருமையை வெளிப்படுத்துகிறது. தமிழ் உலகின் தொன்மையான மொழி என்ற நம்பிக்கைக்கு இந்த கதைகள் ஒரு தனித்துவமான அடையாளமாக உள்ளன. கடலுக்குள் மறைந்ததாக கூறப்படும் குமரிக்கண்டம் மனித வரலாற்றின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாக திகழ்கிறது. அது உண்மையில் இருந்ததா என்பது இன்னும் விவாதமாக இருந்தாலும் அதன் கதைகள் இன்று வரை மக்களின் கற்பனையையும் ஆர்வத்தையும் தூண்டிக்கொண்டே இருக்கின்றன. நமது காலடியில் இருக்கும் கடல் அலைகளுக்கு கீழே இன்னும் எத்தனை வரலாற்று ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றனவோ. அகழ்வாராய்ச்சிகளும் நவீன தொழில்நுட்பங்களும் ஒரு நாள் உண்மையை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டும். அதுவரை கடல் விழுங்கிய தமிழர் பேரரசு என்ற பெயரில் குமரிக்கண்டம் என்றென்றும் ஒரு மர்மமாக வாழ்ந்து கொண்டிருக்கும்.